السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த புனிதமான குர்ஆனுடைய விளக்க உரையில் கலந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் காலம் வரை அல்லாஹ் நலத்துடனும் சுகத்துடனும் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. நாம் அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி தூதர்களின் வழியாக வேதங்களையும் சட்டங்களையும் தந்தானோ, அத்தகைய நோக்கத்தை பின்பற்றி நிறைவேற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற உன்னதமான மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாழும் காலமெல்லாம் பாதுகாப்போடு அவனுடைய பொருத்தத்தை பெற்று வாழுகின்ற கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி தந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி வாழுகின்ற உம்மத்தாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, சென்ற வாரம் அழகான ஒரு ஆயத்தை கண்டு வந்தோம். சுலைமான் நபி அவர்கள் மீது யூதர்கள் சொன்ன அவதூறான ஒரு பொய்யையும், நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை யூதர்கள் என்னவென்று சொன்னார்கள், சூனியம் என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி காலம் காலமாக சூனியம் என்ற வார்த்தையை நபிமார்கள் மீது சொல்லிக்கொண்டு அவர்கள்தான் அந்த சூனியத்தை செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சூனியங்களை அவர்கள்தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதை அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்டோம். இந்த சூனியத்தை எவர்கள் கற்று அதை அமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் காஃபிர்கள், நபிமார்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்பதையும் நாம் கண்டோம். நபிமார்கள் செய்வதெல்லாம் அற்புதங்கள், அதற்கு பேர் முஅ்ஜிஸா. அந்த முஅ்ஜிஸாவை புரிந்து கொள்ளாத இந்த மக்கள் அதை சூனியம் என்று சொல்லி பரப்பினார்கள். அதை அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேலையை செய்யவில்லை என்றும், இந்த யூதர்கள் எப்படி சூனியத்தை அவர்கள் இறக்குமதி செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தந்தான். ஷைத்தான்களின் வழியாக, ஜின்களின் வழியாக, குறிப்பாக பாபில் என்ற இடத்தில் இறக்கப்பட்ட ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களிடத்தில் வற்புறுத்தி சில விஷயங்களை படித்துக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் போன வாரம் நாம் கண்டோம். அதன் வழியாக பல பொய்களை சேர்த்து சூனியத்தில் கொடிகட்டி அவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உலக மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் சென்ற வார விளக்கங்களில் கண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, முதல்ல விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விதியினுடைய ரகசியத்தை நம்மளால புரிய முடியாது. விதியினுடைய ரகசியம் நம்மளுக்கு புரியாது, என்னதான் அப்படின்னு புரியாது. சில இதை நம்ம ஏற்றுக்கொண்டதான். அன்னைக்கு கூட பாரு, நேற்று எத்தனை மரணங்கள் யோசிக்க முடியல. 39 பேர் ஏறத்தாழ மரணங்கள். இப்படி மொத்தமாக வருகின்ற போது அதை தாங்கக்கூடிய அல்லது அதை கடந்து போகக்கூடிய மனசு சராசரியான யாருக்குமே வராது இல்லையா? அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த விதியினுடைய ரகசியத்தை தனக்குள்ள வச்சிருக்கிறான். சோதனைகள் அதுக்கு நிவாரணமே கிடையாது. அது பெரிய வலியை உண்டாக்கிடும். அதை இழந்தவர்கள் எத்தனை பிள்ளை இழந்தவர்கள், தாய் இழந்தவர்கள், அக்கா தங்கச்சி இழந்தவர்கள், அண்ணன் தம்பி இழந்தவர்கள், எத்தனை குடும்பம் இருக்குது.
இந்த குடும்பத்துக்கு எல்லாவித ஆறுதலும் கிடைக்கட்டும். பாருங்க, ஏண்டா அவ்வளோ கஷ்டம் ஒரு உயிருங்கிறது. இந்த உம்மத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா? சோதனை வந்தா எப்படி அதை தாங்கிக் கொள்றத முறைகளை சொல்லி கொடுத்துருக்கு இந்த உம்மத்துக்கு இஸ்லாம். அதை சொல்லிட்டு இந்த ஆயத்துக்குள்ள நான் வருகிறேன். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. இப்னு ஹிப்பான் அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர், அவர் ஒரு கடற்கரை ஓரமாக பாலைவன ஓரமாக போகிறார். கடற்கரையில பாலைவனத்திலே அவர் போய் கொண்டிருக்கிறார். சென்றவர் ஒரு பயணத்துக்காக போனவர் அந்த பாலைவனத்தினுடைய ஒரு பகுதியிலே ஒரு குடிசை ஒன்று தெரிகிறது. அந்த குடிசையில் யார்தான் இருப்பார் என்று அவர் உள்ளே சென்று பார்க்கிறார். ஒருவர் உட்கார்ந்து படுத்த மாதிரி இருக்கிறார். கை கால் எல்லாம் விளங்கல, கண் பார்வை எல்லாம் இல்லை. இப்படி இருக்கிறாரே என்று அவர் உள்ள போய் எட்டி பார்க்கின்ற போது ஒன்றை ஓதிக்கொண்டிருக்கிறார். எங்க படுக்கையில கை கால் விளங்கல, கண்ணும் தெரியல, வந்தவரை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா வாய் மட்டும் ஒன்று ஓதிக்கிட்டே இருக்குது. ரப்பி அவுஸினி அன் அஹ்மத லக ஹம்தன் கஸீரா வன் அஷ்குரு லக ஷுக்ரன் கஸீரா. அவர் சொல்கிறார், பிமா அன்அம்த அலைய வ ஃபضلتنி மிம்மன் خلقت தஃலீலா என்று ஒரு நீண்ட துஆவை ஓதிக்கொண்டிருக்கிறார். என்ன கருத்துண்டா, அல்லாஹ்வே என்னை எவ்வளவு சிறப்புப்படுத்திட்டாய் தெரியுமா? உலக மக்களிலேயே ரொம்ப சிறப்புப்படுத்திட்டாய். அதுக்கு நான் உனக்கு சுக்குர் செய்யணும், உனக்கு நான் புகழணும், உன்னை நான் புகழணும். அது எப்படி புகழ்றது தெரியல. எப்போதும் உனக்கு நான் ஹம்து சொல்லக்கூடியவனாக, உன்னை நன்றி செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு, அதிலிருந்து என்னை மாத்திராதேன்னு துவா செய்கிறார். எப்போதும் உனக்கு நான் சுக்குர் செய்ய. என்ன இவர் கை கால் விளங்கல, கை கால் விளங்கலங்க, கண்ணு பார்வை தெரியல. நம்ம என்ன செய்வோம், ஒரு காலில் லேசா அடிபட்டுட்டா என்ன செய்வோம், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் போன் வழியாகவும் சொல்லிடுவோம். நான் செய்யறமா இல்லை, கால் வலி எடுத்தோடனே போன். அதுதான் என்னத்தை சொல்றது, காலில் அடிபட்டு 2 நாள் ஆறாம இருக்குது. எடுத்தோடனே சலாம் கெடுத்து இதுதான் வருது. இப்படிலாம் பரப்பக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்குது. நம்ம முதல்ல அதை தான் பரப்புவோமே. ஆனால் கையும் இல்லை, கையும் விளங்கல, காலும் விளங்கல, கண்ணும் தெரியல. அவர் சொல்றாரு எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டான்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், யோசிச்சு பாரு. இந்த நிமிஷம் உசுரோடு இருக்கிறோம்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் உசுரோடு இருக்கிறோமா இல்லை, என்ன சொல்றோம்? அவர் சொல்லுகிறார், அதற்காக நான் எவ்வளவு சுக்குர் செய்யறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கிட்ட போனேன், அந்த அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போயிட்டு அவர் சொன்னாங்களாம், உங்களுக்கு தான் கை கால் விளங்கலை, கண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னப்ப நீங்க யார் அப்படின்னு, நான் அந்த வழியா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லி பேசுறாங்க. அப்ப எனக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லையே. பார்த்தீங்களா, அவ்வளோ குறை இருந்த அந்த பெருமகனால் எனக்கு ஒரு குறையும் இல்லை, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், எனக்கு நல்லாதான் வச்சிருக்கிறான்னு சொல்றாரு. அடுத்து சொல்லுகிறார், வானமே இடிந்து விழுந்தாலும், உயரமான மலைகள் சரிந்து விழுந்தாலும், கடல் என்னை விழுங்கி கொண்டாலும் நான் அவனை புகழ்ந்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கண்ணும் தெரியல, கை காலும் விளங்கல, இன்னும் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய மனசா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய. உமரில்லா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒருத்தர் மூத்துடைய ஹாலில் இருந்தாங்களாம். பார்த்தா அவரே அல்ஹம்துலில்லாஹ் 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 இது சொல்லிட்டு இருக்கிறார். மூத்துடைய ஆள் வேதனை அல்ஹம்துலில்லாஹ். மூத்துடைய வேதனை எவ்வளவு பெருசா இருக்கும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்பதான் உமரில்லா சொன்னாங்களாம், எவர் துன்பத்தில் அல்லாஹ்வை புகழ்றாரோ அவருடைய ஈமான் தான் உரசி பார்த்த ஈமான், சூப்பர் ஈமான் சொன்னாங்க. சூப்பர் ஈமான் அதுதான். ஏங்க சோதனை என்னத்துக்கு வருது, ஒண்ணு நம்மளை உயர்த்துறதுக்கு வரும், அல்லது நம்ம பாவத்தை அழிக்கிறதுக்கு வரும். ரெண்டு லாபம் தானே. நம்ம பதவியை உயர்த்தினாலும் லாபம் தான், நம்ம பாவத்தை அழிச்சாலும் லாபம் தானே, ரெண்டுமே நமக்கு லாபம் தானே. அதனாலதான் சஹாபா பெருமக்கள் ரெண்டு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருன்னு சொல்லி சோதனையில புகழ்வாங்க. இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கண்ணு தெரியாதவங்க, கை கால் விளங்காத அந்த பெருமகனார் சொன்னாரு, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார்.
ஒரு உதவி செய்ய முடியுமா? இவருக்கு உதவி செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஆளுகளுக்கு உதவி செய்யறது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். யாரு? அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். என் பையன் எனக்கு உதவியா இருந்தான், அவன் தான் வந்து என்னை அப்படியே எலி போட்டு உதவி செய்ய வச்சு என்ன செய்வான், தொலை வைக்க என்னைய அவன் தான் உதவியா இருப்பான். அந்த நேரத்துல கை கால் முடியல, விலங்கல்ல, கண் பார்வை தெரியல, அவருக்கு அல்ல ஒரு பையன், அவன் தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். என் புள்ள வெளியே போனவிட 3 நாளா காணல, எங்க போனான்னு தெரியல. ஒரு உதவி நான் அண்ணாட்ட தான் கேட்கறது, பையன் எங்க இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்டாங்க. என் பையன் என்கிட்ட எங்கேயாச்சும் இருக்கிறானான்னு பார்த்து சொல்லுங்கன்டாங்க. அது ஒண்ணுதான் சொன்னாங்க. வேற எதையும் நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை. இந்த ஒன்னே ஒண்ணு செய்ய முடியுமா, இந்த செய்யறேன்னு புறப்பட்டு போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு செய்யற இதை விட என்னங்க பாக்கியம் வேணும்? சில நல்லவங்களுக்கு செய்யறது பெரும் பாக்கியம். இவருடைய இறுதி முடிவை பாருங்க. நல்லவங்களுக்கு செய்யறது ஒரு பெரிய பாக்கியம். போறாங்க, தேடுறாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி. இவருக்காகவே முழு முயற்சி எடுத்து தேடுறாங்க. கடைசியில பார்த்தா ஒரு வனவிலங்கு இந்த பையனை கோரமா கடிச்சு திண்டு போட்ட மாதிரி இப்படி வச்சிருக்கு. கொலை பண்ணி பையனை அப்படியே தாக்கி சாப்பிட்டுட்டு அப்படி விற்கிது. எப்படி இருக்கும் அந்த காட்சி? எங்க உசுறு போறதுங்கிறதும் தாங்க முடியாது, அது இந்த மாதிரி போறதுங்கிறது சுத்தமா தாங்க முடியாது. அவர் இருக்கிற ஒரே பலம் பையன்தான், ஒரே பலம் பையன்தான். அல்லாஹ் அவரை வைத்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டு வந்தான். இவர் நினைக்கிறாரு, இதை எப்படி போய் அவற்றை சொல்றது? அவர் கைகாடு விளங்காதவர், கண்ணு தெரியாதவர், ஒரு பிள்ளையை வச்சுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினவர். எங்க உங்க பையனை இப்படி வனவிலங்கு மோசமா தாக்கிருச்சு, வேங்கையில சிக்கிக்கொண்டு இப்படி வேலை ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. அவங்க நினைக்கிறாங்க, பேசாம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவோமா, பையனை பார்க்கலன்னு சொல்லிடலாமா, பையனை பார்க்கலன்னு சொல்லிடுவோமா, அவர்கிட்ட போய் சொல்லி ஏன் கஷ்டப்படுத்தணும், பாவம் பார்க்கலன்னு சொல்லிடுவோமே அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனாலும் அவங்களால அதை ஏத்துக்கிற முடியுது. அவங்க அறிவு சொல்லுது, ஏன் பொய் சொல்றா, என்னத்துக்கு பொய் சொல்றோம்? இன்னும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராத சோதனையா இவருக்கு வந்துருச்சு. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராத சோதனையா இவருக்கு வந்துருச்சு. சரி போய் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. வந்தா அந்த பெருமகனார் அந்த சத்தத்தை கேட்டு, என்ன வாப்பா போனீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்களாம். என்ன பேசணும் வாப்பா அப்படின்னு. இல்லை இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவங்களுக்கு வந்த சோதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய சோதனை கொடுத்தான் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் மூத்தா போச்சு, மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவர்களுடைய சொத்து பத்தெல்லாம் எல்லாம் விழுந்து போச்சு, உடம்பெல்லாம் காயமாயிருச்சு, புண்ணாயிருச்சு. அவ்வளவு சோதனைக்கு ஆளானாங்களே, குர்ஆன்ல படிச்சிருக்கிறேனே, அவர்கள் மாதிரி சோதனை யாருக்கு வந்தது இல்லையே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னாங்களாம், இது இந்த பயானம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைய ஒரு வனவிலங்கு கொன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு இப்போ அதை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்களாம், நான் கவலைப்பட மாட்டேன். எவ்வளோ ஒரு மன ஈமானுடைய உறுதி இருக்குவார். நான் கவலைப்பட மாட்டேன், நான் அழ மாட்டேன். ஏன் தெரியுமா? என் புள்ள ஒரு தடவை கூட ஹராம செஞ்சது கிடையாது. என் புள்ள தன்னை பற்றி சொல்லலை, தன் பிள்ளைய பற்றி சொல்லுவாங்க. என் புள்ள ஒரு தடவை கூட ஹராம செஞ்சது இல்லை. அவன் நிச்சயமா நரகத்துக்கு போக மாட்டான், அவன் ஜன்னத்துக்கு தான் போவான். ஒரு தகப்பன் இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து, என் புள்ள ஜன்னத்துக்கு தான் போகுவான், அது நிச்சயமா போவான்னு சொல்ற தைரியம் எப்படி பிள்ளைய வளர்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. என் புள்ள அங்கேதான் போவான், தகப்பன் அங்கேதான் போவாரு அப்படின்னு புள்ள சொல்லும், அது பார்த்துருக்குறோம். தகப்பன் சொல்றாங்க என் புள்ள ஜன்னத்துக்கு தான் போவான்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? இப்ப அதை சொல்றாரு, ஏண்டா அவன் தப்பே செஞ்சதில்லை, ஹராமே செஞ்சதில்லை, அப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ்னு ஒரு சத்தம் போட்டாங்க. அவரும் உசுறு பிரியுது. அப்படி வரலாற்றை எழுதுறாங்க.
அப்படியே உசுறு தெரியுது பாருங்க. அல்லாஹ் சில பேரை வச்சு சில உதவி செய்வான். அந்த உதவியாளர்கள் எடுக்கின்ற போது அவருடைய காலமும் முடிஞ்சு போயிடும். அவங்க காலமும் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஆமினா அம்மாட்ட அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா, அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா 6 மாசத்துல மூத்தா போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அதோட முடியுது. அவங்க பொறுப்பு முடிஞ்சு அப்படி நீங்குது. மூத்தாயிட்டாங்க, தனி ஒருவரா நிக்கிறாங்க. அடடா, என்ன அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு. இந்த மாதிரி அழகான ஒருவரை குளிப்பாட்டி ஜனாசா கஃனிட்டு அடக்கம் செய்த பெரும்பாக்கியம் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு குளிப்பாட்டுறதுக்கு கஃபன் கொடுத்துறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அதுல பெரிய பாக்கியம் அது அவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அக்பர். எவர் கஃன் எடுக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் ஜன்னத்தினுடைய உடை உடுத்தப்படும். நம்ம ஒருவருக்கு கஃன் துணி உடுத்தி விட்டா அல்லாஹ் நமக்கு ஜன்னத்துடைய உடையை உடுத்தி விடுவானா. அப்படிதான் துவா. இந்த துவாவுல ஈசால் சவாப் துவாவுல ஓதுவாங்களா இமாம், அல்பிசுஹு லிபாஸல் ஜன்னா, அல்லாஹ்வே இவருக்கு சொர்க்கத்து ஆடையை உடுத்துவாயாக. வஃப்தஹ் லஹு பாபம் மினல் ஜன்னா, இவருக்கு சொர்க்கத்தின் கதவை திறந்து வைப்பாயாக. மையத்துக்கு துவா செய்றோம்ல, அதுல ஒரு வாசகம் இது. அது குறிப்பா குளிப்பாற்றுறவருக்கு கிடைக்குங்க அந்த பாக்கியம். கஃன் துணி உடுத்தி விடுறாருல, லேசானவர் அல்ல அவர். அல்லாஹ்வுக்கு ஜன்னத்துடைய உடையை உடுத்தி விட போறான். எவர் குழி தோண்டுகிறாரோ, அல்லாஹ்வுக்கு அந்த ஜனாசாவுக்காக குழி தோண்டுவாரோ, அந்த தோண்டி அந்த மையத்தை வச்சுட்டா இவருக்கு என்ன நன்மையை அல்லாஹ் கொடுக்குற. குழி தோன்றவரை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? மட்டமா நினைப்போம். அவர் குழி தோன்றது சாதாரணவங்க கிடையாது. அவங்களை பத்தி சொல்லப்படுது, உலகத்திலே ஒருவர் வாழும் காலமெல்லாம் ஒருவருக்கு வாழ்வாதாரத்தை ஒருத்தர் அமைச்சு கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு. அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுப்பான். எத்தனை வருஷத்துக்கு? 1000 வருஷத்துக்கு கட்டி கொடுக்குறாரு ஒருத்தர் வீடு பண்ணி வச்சுக்கிறோம். அது போன்ற நன்மையை அல்லாஹ் கபரை வெற்றியவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ நன்மை குழி வெற்றவர். நம்ம அவரை சும்மா கோடாரியை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு, மம்பட்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் போட்டி போடுவாங்க குளிப்பாட்டுறது கஃபன்ன்றதுக்கெல்லாம் நிறைய நன்மை சொல்லப்பட்டிருக்கு. இவங்க நினைக்கிறாங்க இந்த மகானுக்கு குளிப்பாற்ற பாக்கியம் கிடைச்சிருச்சு. சிலவங்களுக்கு குளிப்பாட்டுறதுனால நம்மளுக்கு பாக்கியம் இல்லையா? குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டு இருக்கும்போது 2 பேர் வராங்க. எங்கேருந்து அல்ல அனுப்பி வைக்கிறான். என்னங்க யாருங்க என்னங்க அப்படின்னு. இல்லை, இங்கே இருந்தால் ஒரு பெரியவங்க மூத்தாயிட்டாங்க, நான் தான் குளிப்பாட்டு இருக்கிறேன், அவங்கள அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனாசா தொழுவைக்கு நேரம் அனுப்பி வைக்கிறான்ல. 2 பேர் வந்துட்டாங்க. வந்தோடனே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி துணியை விலைக்கு பார்த்தோன்னே சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டாங்களாம் வந்தவங்க. என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. இது யாரு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? இவர் காலமெல்லாம் தொழுகையிலேயே வாழ்ந்தவர், காலமெல்லாம் தொழுதே வாழ்ந்தவர். என் கண்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உறவுக்காரரான, குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கெல்லாம் லீடரா இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு ஹாதிமா இருந்தவர். இன்னைக்கு உம்ராக்கு போனா தாயிஃபுக்கு போகுமா இல்லையா? அங்க மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பள்ளியாச்சலே இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சஜா புள்ள, அவங்களுக்கு ஹாதிமா இருந்தவங்க. காலமெல்லாம் தொழுதையே வாழ்க்கையில முடிச்சவர், ஹராமே செய்யாத பெருமகானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரவசமாகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்களா கடைசியா, சில பேருக்கு நம்ம ஜனாசா தொழுவோம் அப்படிதான். எல்லாரும் ஜனாசா தொழுவுக்கு எதுக்கு? துவா தான் அது. அது அப்படிதான் நம்மளே துவா செய்யறோம். இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக அப்படிதான் தக்பீர் கட்டுறோம். ஏன் தொழு வைக்கிற மையத்துக்கு? துவா செய்யறது. ஆனால் சில மையத்துக்கு நாம் தொழுதால் மையத்து நமக்கு துவா செய்யும். சில பேருக்கு நாம் தொழுது அவங்க பாவத்தை போக்குறதுக்காக தொழுகிறோம். சில பேர் ஜனாசாவில் கலந்துகிட்டா அந்த ஜனாசாவின் பரக்கத்தால் நம்ம பாவம் அழிக்கப்பட்டு விடும். இப்படியும் ஜனாசா இருக்குது. அப்படிப்பட்ட ஜனாசா தாங்க இது என்று சொன்னாங்களாம் வந்த 2 பேர். இவங்க ஜனாசாவில் நம்ம கலந்துகிட்டா நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், அவ்வளோ பெரிய மகான்னு சொன்னாங்களாம். இப்ப இதையே சொல்ல வரண்டா, இருந்த ஒரு மகன் ஒரு வேங்கை வேட்டையாடி கொன்றுச்சு, அவர் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதை எப்படி அந்த தோழர் கையாண்டார்? விதியினுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்.
கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தில் எப்படி நடந்துக்கிறனுங்கிறத மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கு. அதை கடைபிடிக்கிற நசீபை எல்லாம் நமக்கு தருவானாக. அன்பானவர்களே, சென்ற வாரம் நாம் சொல்லுகின்ற போது இந்த சூனியம் இன்னைக்கு பிரச்சனை தான். யாரு எப்ப கேட்டால் நீங்க சொல்லுவீங்க யூதர்கள் தான் சூனியத்தில் முழு வேலை செய்யறவங்க யூதர்கள் தான். அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்குது. ரசூல் யாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு சுலைமான் நபி காலத்திலிருந்து அவங்க என்னென்னலாம் சூனியம் வச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. எப்படியெல்லாம் வேலை செய்வாங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூனியத்தை எப்படி கத்துக்கிறாங்கண்டா 2 பேர் தான், ஷைத்தான்கள் ஜின்கள். இந்த 2 பேர் தான், 2 பேரை வச்சுதான் அவங்க கத்துக்கிறது. இந்த 2 பேர்களை எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஷைத்தான்கள் எப்போதும் இடையும் செய்யறவங்க தான். ஷைத்தான்கள் ஜின்களிலே இருக்கிறாங்க. ஷைத்தான ஒருத்தன் தானே, என்ன இத்தனை பேர் இல்லை. ஜின்கள்ல சில பேர் கெட்ட ஜின்கள் எல்லாம் ஷைத்தான் தன்னுடைய படைகளாக ஆக்கிக்கிடுவான். அவர்கள்ட்ட கேட்டு இந்த வேலைகளை செய்யறாங்க யூதர்கள். காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் காலையில ஒரு அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கிறேங்க. காலைல எந்திரிச்சு அஜ்வா பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்றாரு. 7 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டாருன்னா அவருக்கு ரசூல் சொல்லுவாங்க, லம் யதுர்ருஹு சும்முன் வலா சிஹ்ருன், எந்த விஷமும் அவரை தொட முடியாது, எந்த சூனியமும் அவரை தீண்டாது. எதுவரை? இலல்லை, நைட்டு வரைக்கும் அவருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுகிறது? சூனியம் இருக்குதுங்கிறது இருக்குது. அதை தவிர்த்துக்கிறதுக்கு இந்த துவாவை ஓதுங்க. இது ஒரு துவா. இது ஒரு மருந்து, பேரிச்சம்பழம், அஜ்வாங்கிற பேர். அதே மாதிரி துவா ஒன்று சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம காலையில மாலையில எல்லாம் ஓதுவோம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்து குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக்னு ஒன்று ஓதுவோம் பாருங்க. அதுவும் சிஹ்ருக்குரிய துவா தான். அதை ஓதுனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லம் யதுர்ருஹு, அவருக்கு எவர் காலையில் ஓதுகிறாரோ மாலை வரை எதுவும் தீண்டாது. மாலையில் ஓதுவதற்கு காலை வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு இடத்திலிருந்து ஓதுவதற்கு அடுத்த இடத்துக்கு அவர் போற வரை எதுவும் தீண்ட முடியாதுன்னு சொன்னார். இதுவும் சூனியத்துக்குரிய ஒரு துவா தான். அது அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சூப்பரான ஒரு துவாக்கல்ல ஒன்று சென்ற வாரம் நாம் சொன்னோம். அந்த துவாவை நீங்க எல்லாம் கேட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான துவாக்கல்ல ஒன்று. இது காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாக நமக்கு இந்த துவா நிறையாவே கிடைக்குது. அவங்க சொன்னாங்க, யூதர்கள் எனக்கு சூனியம் வச்சு விட்டாங்க, இந்த துவாவை ஓதலைன்னா நான் என்னை கழுதையா மாத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த துவாவை நான் அடிக்கடி ஓதாமல் இருந்திருந்தேன்னு சொன்னால் என்னை கழுதையாவே ஆக்கியிருப்பாங்க. இந்த துவாவில் தான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன துவா என்று வருகின்ற போது அஊது பி வஜ்ஹில்லாஹில் அஸீம், செல்லவா இந்த துவாவை சொன்னேன். அர்த்தத்துக்காக இதை சொல்லுகிறேன். மகத்தான அல்லாஹ்வின் பொருத்தத்தால் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் அவன்? அல்லதி லைஸ ஷைஉன் ஆலம மின்ஹு, அவனை விட மகத்தானது எதுவும் கிடையாது. அவன் தான் மகத்தானவன். அவனை விட பிரம்மாண்டமானது எதுவும் கிடையாது. அப்படிதானே? அல்லாஹ்வை விட பெருசு எதுவும் கிடையாதா? அல்லாஹ்வை விட மகத்தானது எதுவும் இருக்குதா? அல்லாஹ்வை முதல்ல நம்ம புரியணும். அந்த ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்லுவான், சூனியத்தினுடைய ஆயத்து ஒரு பெரிய ஆயத்து. சூனியம் இருக்கா? இருக்கு. அது ஆபத்தை உண்டாக்குமா? உண்டாக்கும். ஆனா எப்படி உண்டாக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹ் அழகா ஒரு வார்த்தையை சொல்றான், வமாஹும் பிவாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியோடு தான் ஒருவருக்கு அந்த சூனியத்தால் ஒருவர் பாதிப்பை உண்டாக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சூனியத்தால் ஆபத்தை விளைவிக்கிறண்டா அல்லாஹ்வின் அனுமதி இல்லாம செய்ய முடியாது. ஆனா எஃபெக்ட் வரும். ஆனா அல்லாஹ்வின் உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த சூனியத்தில் நன்மை இருக்கா தீமை இருக்கா என்று சொல்லும் போது அல்லமூனமா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தீமையை தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாததை தான் கற்றுக்கொண்டார்கள் என்கிறார். சூனியத்தில் தீமை தான் இருக்குது, அது தீமையை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனா அல்லாஹ்வை மீறி எந்த பாதிப்பும் உண்டாக்க முடியாது. அல்லாஹ் யார்? அதுக்கு தான் இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் யாருன்னு முதல்ல இந்த துவா ஓதுங்க. அல்லாஹ் விட பெருசு எதுவும் கிடையாது.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நமக்கு தெரியுமில்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் நபியினுடைய வாப்பா. சுலைமான் நபிக்கு பற்றி தான் இந்த சிகரை பற்றி வருது ஆயிடுது. அவங்க வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகாக ஓதுவாங்க. குரானுங்கிற வேதம் சூப்பராக ஓதுவாங்க. குரானுங்கிற அவங்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தை ஜபூர் வேதத்தை அழகாக ஓதுவாங்க. ரொம்ப அது ராகமாக தான் ஓதுறது. அது வந்து பாடல் மாதிரி தான் அந்த வேதமே. அழகாக ஓதுவாங்க. அவங்களோட சேர்ந்து பறவைகள் ஓதும், மலைகள் ஓதும், மரங்கள் ஓதும், எல்லாம் ஓதும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிந்தனை, எல்லாரும் சேர்ந்து ஓதுது, நம்ம ஓதுறது அல்லாஹ்வுக்கு கேட்குமா? எல்லாம் ஒன்றா கத்த ஆரம்பிச்சிருமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பிச்சா எல்லாம் ஓத ஆரம்பிச்சிரு. ஏங்க எல்லாம் ஒன்றா ஓதுனா நம்மளுடைய கிராத்து கேட்குமா? அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, இப்படி எல்லாம் ஓதுது, நம்ம இது எப்படி கேட்கும்? அல்லாஹ்ட்ட தோச்சா அல்லாஹும்ம ரப்பிட்ட அல்லாஹும்ம ரப்பே அன்சித் ஹாதிஹில் அஸ்வாத். இந்த கத்துற சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் மௌனமாக்கிறியா அல்ல? இவங்கெல்லாம் கத்துறதுனால ஹத்தா தஸ்மா சவுதி ஏன் சத்தம் உனக்கு கேட்காம போயிடும். எல்லாரும் சேர்ந்து இவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனா எல்லாம் ஓத ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஓதுறதுனால நான் ஒன்ன திக்ர் செய்வது உனக்கு கேட்காம போயிடுமே. அதனால இவங்களை கொஞ்சம் ஓத வேணாம்னு சொல்லுறப்ப அப்படி எல்லாம் பார்த்தான். என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நம்மளை நினச்சிக்கிட்டாங்களே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தா அவருடைய சப்தத்தை நம்ம கேட்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டாங்க. போங்க, நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமானோன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி போகலாமா கொஞ்சம் தூரம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கிட்டு இல்லை, கீழே பூமி கீழே போகுது, மலைக்கு கீழே, மலையும் தானே திக்ரு செய்து மலைக்கு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. மலையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம், மேலே எவ்வளோ உயரமாக இருக்கோ அதை விட 9 மடங்கு கீழே இருக்கும். மலை எவ்வளோ உயரமோ அந்த மலையினுடைய 9 மடங்கு அளவுக்கு அது கீழே இருக்கும். அதுக்கு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட்டி போவாங்கல்ல, எங்கேயும் மேலேயும் கூட்டி போவாங்க, கீழேயும் கூட்டி போவாங்க, எங்கேயும் கூட்டி போவாங்க. கீழே கூட்டி போயிட்டாங்க. கீழே கூட்டி போயிட்டு அடிமலைக்கு அடிவாரத்தை கூட்டி போயிட்டு அங்கேயிருந்து ஒரு கல் எடுத்தாங்களாம். கல்லை எடுத்து இந்தாங்க நபி தாவூத் அவர்களும் இந்தாங்க அப்படின்னு. என்னது இது அப்படி வாங்கி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கல் அப்படின்னு. கல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை ஒரு கீழே போட்டாங்க. அப்படியே உடஞ்சிச்சான். உடஞ்சோடனே அதிலிருந்து ஒரு புழு வந்துச்சான். எங்கே இதெல்லாம் பூமி கீழே 9 அடி, அதாவது 9 மடங்கு மலைக்கு கீழே இருக்கிற இடத்துல நடக்குது. உடைச்சோன்னா புழு ஒன்று வந்துச்சான். அது ஏதோ சத்தம் போடுது. என்ன சொல்லுதுன்னு தெரியுதா தாவூது அப்படின்னு சொன்னாங்களாம். நபி தாவூத் அவர்களே என்ன சொல்லுதுன்னு தெரியுதா அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ சத்தம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் வராமல் இருக்குது, ஒன்றும் புரியலையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலையே ஜிப்ரீல் அப்படி. இது தஸ்பீஹ் செய்யுது. இந்த புழுவின் தஸ்பீகையும் உன் ரப்பு அறிகிறான். யார் சொல்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ கீழே இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது, எவ்வளோ கல்லுக்குள்ளே இருக்குது, உடைச்ச பிறகு அந்த புழு தெரியுது. அது போடுகிற முனங்களை அதை தஸ்பீஹ் என்றும் அந்த தஸ்பீஹின் சப்தத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பிரம்மாண்டவன், அவனை தவிர எதுவும் பெருசு கிடையாது. அதனால அவனை மீறி அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத்தான் வருமா இல்லையா? எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிந்தவன், எதுவும் அவனுக்கு தெரியாதுலாம் இல்லை. சரி, இதை முதல்ல சொல்லணும். அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதீ லைஸ ஷைஉன் அஅலம மின்ஹு. அவனை விட எதுவும் பெருசு கிடையாது. அத்தகைய மகத்தான அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து வபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தில்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரு வலா ஃபாஜிரு. அல்லாஹ்வுக்குண்டு பரிபூர்ணமான கலிமாக்கள் இருக்கிறது, அதை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத்து குல்லிகான்னு சொல்றோம்ல, அந்த கலிமாத்து தாமாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லத்தீ லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரு வலா ஃபாஜிரு. நல்லவனும் கெட்டவனும் அதை கடந்து போக முடியாது, அந்த கலிமாவை கிராஸ் பண்ணி போக முடியாது. என்ன அது? அல்லாஹ்வுடைய கலிமானா எதுவுமே அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். அது பின்னாடியே வருது. ஒபி அஸ்மாயில் ஹுஸ்னா
குல்லிஹா, அல்லாஹ்வுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மா அலிம்து மின்ஹா, நான் தெரிந்த, ஒமாலம் ஆலம், நான் தெரியாத, மின் ஷர்ரின், அனைத்து விதமான ஷர்ரில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மா ஹலக வதர, படைத்த, உற்பத்தி செய்த, பரவிய அனைத்து விதமான தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி குல்லி தாபத்தி, எல்லா உயிரினங்களுடைய ஆபத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த ஆகிரு பின் ஆசித்தியா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹுவே, நீ எப்படிப்பட்டவன் என்றால் நீ தான் அனைத்தினுடைய நெற்றியையும் பிடித்துக் கொண்டிருக்கிறாய். இன்ன ரப்பி அலா சுராத்து முஸ்தகீம், என்னுடைய ரப்பு நேரான பாதையில் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற ஒரு துவா, அழகான துவா. இது சிகருக்குரிய துவா. அல்லாஹ்வுக்கு தாமாத்துக்குள்ளியாண்டா என்ன, அஸ்மாவுல் ஹுஸ்னாண்டா என்ன, அதை சொல்லிடுறேன். தாமாத்துக்குள்ளியாண்டா அழகிய திருநாமம்னு அர்த்தம். நம்மளுக்கெல்லாம் இஸ்மு பேருன்னு சொல்லுவோம், அழகிய பேருன்னு சொல்ல மாட்டோம். அழகான பேர் வச்சுக்குவோம், ஆனா அழகிய பேருன்னு சொல்ல மாட்டோம். ஹுஸ்னாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான், அல் அஸ்மா நமக்கு. அஸ்மாண்டா பெயர்கள், நேம்ஸ் சொல்றது. ஹுஸ்னாங்கிறது அல்லாஹ்வோட சேர்ந்தா வரும், அழகிய திருநாமங்கள். ஏன் அப்படி வருதுன்னா, நம்ம ஒரு பேர் வச்சோம், பேருக்கு மாற்றமா நடக்கும், அப்படிதானே? ஷரீஃப்னு வச்சுக்குவோம். ஷரீஃப்ண்டா கண்ணியமானவன், சிறப்பானவன். ஆனா பண்றதுல சேட்டையா இருக்கு, அது தப்பு கிடையாது. இப்படிதான் இருந்தாகன்னு சட்டம்லாம் கிடையாது, அப்படிதானே? அப்படிலாம் இருந்தாகன்னு சட்டம் இல்லை. வெள்ளை சாமி கருப்பா இருப்பாரு, கருப்பு சாமி வெள்ளையா இருப்பாரு, அப்படிலாம் இருக்கத்தானே செய்யும். அந்த பேருக்கு அந்த கேரக்டர் தோவா வாழங்களா இல்லை. ரஹீம்னு வச்சிருப்பாரு, கோபமா இருப்பாரு, அன்பானவர்கள் அர்த்தம். அப்பாஸ்ன்னு வச்சிருப்பாரு, கடுகடுத்து, ஆனா சாஃப்டா இருப்பாரு. அப்படிதான் இருக்கிறதுலாம் சட்டம் இல்லை மனிதர்களுடைய பேர்கள்ல. ஆனா அப்படி வாழ்ந்தா நல்லது, அந்த பேருக்கேற்ற மாதிரி வாழ்ந்தா ரொம்ப நல்லது, அல்லாஹ்வுடைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா அப்படிதான் வாழ்ந்தாகன்னு சட்டம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய பேர் அப்படி இல்லை. அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டுச்சோ அப்படியே இருப்பான். அவன் ஹாலிக்னா ஹாலிக்காவே இருப்பான். படைக்கிறவன் ஹாலிக்னா படைக்கிறவன் அர்த்தம். அவன்கிட்ட அந்த தன்மை இருந்துகிட்டு தான் இருக்கும். பேருக்கெல்லாம் வைக்கல, அது உண்மையாவே அந்த தன்மை இருக்கும். ரஸாக்னா ரஸாக்காவே இருப்பான், அவன் தான் உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்மள பேர் ஒண்ணு, கேரக்டர் ஒண்ணா இருக்கும். அல்லாஹ்வுக்கு அப்படி இருக்காது. இன்னொன்னையும் விளங்கணும், அல்லாஹ்வுக்கு 99 பேர் மட்டும்தான் நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம், அப்படி கிடையாது. அது 1000 கிட்ட சொல்றாங்க, 1000 கிட்ட வருது. ஆனா 99 தான் குர்ஆன்ல இருக்குது, இல்லையா? ஆனா நிறைய இருக்கு, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் நிறைய இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க. சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர்? 10 பேர்னு சொல்லிடுவோம், அப்படித்தானே? 10 பேர் மட்டும்தான் சஹாபியா, அவங்க மட்டும்தான் ஜன்னத்துக்கு போவாங்களா? சொல்லுங்க, அப்படி இல்லை, அப்படிதானே? ஆனா அப்படிதானங்க, 10 பேர் மட்டும் தான் ஜன்னத்துக்கு போவாங்க. சஹாபாக்கள் எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அஷ்ரத்துல் முபஷ்ஷராண்டாவே 10 பேருன்றோம். அதுக்கு அர்த்தம் அதான். அப்ப என்ன விளங்குறோம், ரசூலுல்லாஹ் தொடராக சொன்னது ஜன்னத்துக்கு அந்த 10 பேரை சொன்னாங்க. அங்கங்க நிறைய பேரை சொல்லி இருக்கிறாங்க, தொடராக சொன்னது இந்த 10 பேர். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நிறைய திருநாமம் இருக்குது, அதுல 99 குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனுடைய ஆரம்ப அட்டை. ஏன் அங்க 99 மட்டும் போடுறாங்கடா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்ன லில்லாஹி திஸ்அத்தம் வ திஸ்ஈன், அல்லாஹ்வுக்கு ஒரு 99 திருநாமம். அதை மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா, எவர் மனப்பாடம் செய்கிறாரோ ஜன்னத்துக்கு போயிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது என்ன விளங்கிறோம்டா, 99வது ஒருவர் மனப்பாடம் பண்ணிட்டா ஜன்னத்துக்கு போவார். 99 இருக்குல்ல, அல்லாஹ்க்கு நிறைய இருக்கு. 99யாச்சும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிட்டா ஜன்னத்துக்கு போயிடலாம். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அஸ்மால் ஹுஸ்னா சொல்லி கொடுப்பாங்க மதரசாக்கள்ல, இதெல்லாம் அதை சொல்லிதான் சில அரபு மதரசாக்கள் பிரேயரே நடக்கும் ஸ்கூல்ல எல்லாம். சரி, அப்படிப்பட்ட அழகிய திருநாமம், அதை கொண்டு பாதுகாவல் தேடணும் அப்படின்னு வருது. இதெல்லாம் ரசூல் சொல்லி கொடுத்தது. அப்ப இருக்க போய் தானே மருந்து. அப்ப சிகரெண்டு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தாக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ரசூல் மருந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறோம்னா, யூதர்கள் எவ்வளவு விஷமிகள் என்பதற்கும் யூதர்கள்ட்ட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதற்கும் இன்னொரு செய்தி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூனியம் வச்சாங்க, ஆமாவா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் வச்சாங்க. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, சுஹிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா கான யுஹய்யிலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைய வமா யஃஅலு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்து விடுவார்கள், அவர்களுக்கு செய்யாததை போன்று எண்ணம் ஏற்படுத்தப்படும். அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாக்கப்படும். ஹத்தா கான ராத்த யௌமின் தஆ வதஆ. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதிலிருந்து மீள்வதற்கு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப ரப்பிட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது ரசூலுக்கு தெரியுது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு ரசூலுக்கு தெரியுது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆயிஷா மாட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஆயிஷா மாட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா அஷ்அர்தி அன்னல்லாஹ் அஃப்தானி ஃபீமா ஃபீஹி ஷிஃபா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒன்றுக்கு எதில் விடை இருக்கு, நிவாரணம் இருக்கு என்பதை அல்லாஹ் எனக்கு விடையளித்து விட்டான். அதுக்குரிய மருந்து எனக்கு கிடைச்சிருச்சு ஆயிஷா அப்படின்னு சொன்னாங்க. அத்தானி ரஜுலானி, நான் நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது 2 மலக்குமார்கள் வந்தார்கள். ஃபகாத அஹதுஹுமா இந்த ராசி, ஒருவர் தலைக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டார். வல்லாஹிர இந்த ரிஜிலைய, இன்னொருத்தர் 2 காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டாரு. கால அஹதுஹுமா லில் ஆஹர், ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுங்களா? மா வஜஅ வஜு, படுத்து கிடக்குறாங்க ரசூலுல்லாஹ். தலைமாட்டில் ஒருத்தவங்க கால் மாட்டில் ஒருத்தவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவங்க கண்ணு தான் உறங்கும், கல்பு உறங்காது. கல்பு உறங்காது, அது வஹிக்குரிய மன்சில், அது மர்கஸ், வஹி வர இடம். அதனால தான் நபிமார்களுடைய கனவு வஹியா இருக்கும். அப்ப பேசிக்கிறாங்க 2 பேரும். மா வஜஅ ரஜுல், இந்த மனிதர் எதுக்காக வலியா இருக்கிறாரு, என்ன வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் படுக்க போட்டு 2 மலக்கும் பேசிக்கிறாங்க. இவர்களுக்கு ஏற்பட்ட வலியின் காரணம் என்ன அப்படின்னு அது ஒரு மலக்கு சொல்றாங்க, மத்பூபுன், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த மலக்கு இன்னொரு மலக்கு கேட்கிறார், ஒமன் தப்பஹு, யார் சூனியம் செஞ்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மலக்கை சொல்றாங்க, எந்த மலக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மலக்கை இன்னொரு மலக்கு சொல்றாங்க, யார் வச்சா தெரியுமா? லபீத் இப்னு ஆஸம். லபீத் இப்னு ஆஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் செய்தான் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது. உடனே திரும்ப மலக்கு கேட்கிறாங்க, ஃபீமாதா, எதை வச்சு சூனியம் பண்ணா? சூனியம் பட்டெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கு சில பொருள் வேணும். பொருளை வச்சுதான் சூனியம் பண்ண முடியும். சூனியம் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் தான் சொல்லுவது, எதை வச்சு சூனியம் பண்ணலாம் அப்படின்னு. கால அந்த விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிற மலக்கு திரும்ப விளக்கம் தருகிறார். ஃபீ முஷ்தின் வ முஷாத்தத்தின் வ ஜுஃபி தல்அத்தி ஸக்கரி, சீப்பிலும் சிக்கலான முடிகளையும் கொண்டு, சிக்கலான முடி வரும்ல, இந்த முடிகளை எடுத்து அதே போல பேரித்த மட்டை, பேரித்த பாலை சொல்றாங்க, பேரித்த ஆண் பாலைகளை கொண்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் சூனியம் செய்திருக்கிறான். செய்யப்பட்டு எங்க வச்சிருக்கான்? ஒரு ஆளை சூனியம் செய்யணும்டா அவருடைய முடி தேவை, அவருடைய சீப்பு பயன்படுத்தின பொருள் தேவை. அப்படி இருந்தாதான் சூனியம் செய்ய முடியும். அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருளை அவன் எங்க வச்சிருக்கிறான்னு கேட்கிறாங்க அந்த மலக்கு. கால விடை கொடுக்கிற மலக்கு பதில் சொல்றாங்க, தர்வான்ங்கிற கிணத்துல வச்சிருக்கிறான். அப்படி தர்வான்ங்கிற கிணத்துல வச்சிருக்கிறான். உடனே பகரஜ காலையில் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்தை நோக்கி போறான். கிணத்துக்கிட்ட போய் அந்த கிணத்தை பார்த்தான். சிறப்பா இருந்துச்சு அந்த கிணறு. சும்ம ரஜஅ قال لي عائشة حين رجع, போயிட்டு திருப்பி வந்து ஆயிஷா வந்து சொன்னாங்க, அந்த அதுல இருக்கிற பேரிச்ச மட்டையை பார்த்தா ஷைத்தானுடைய கொம்பை போல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுக்கு ஒரு யூதன் என்ன செய்திருக்கிறான்? சூனியம் வைத்திருக்கிறான். அந்த சூனியத்தின் நேரத்தில் ரசூலுக்கு சில நிலைகளை உணர்ந்தார்கள், இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்பது. அந்த நேரத்தில் தான் அந்த முஅவ்விதத்தை என்கிற ஆயத்தில் சூறாக்கள் இருக்கிற குல்லாவது பிறப்பில் ஃபலக், குல்லாவது பிறப்பில் நாஸ், இந்த சூறா அப்போதுதான் இறங்குகிறது. அதில் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வார்கள், وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ,
முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் ஊதக்கூடியவர்களிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஊதக்கூடியவர்களின் சங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் வரும். அது யாருன்னு தரிசனம் எழுத போது சூரியக்காரர்கள் என்று அர்த்தம். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார் சூரியக்காரர். யூதர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார், யூதர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி அதிலிருந்து மருந்துகளை அல்லாஹ் தந்தான், சூறாக்களை தந்தான், துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதற்கு அப்புறம் எதுக்கும் கவலைப்படுறது உண்டு. ஆனா ஒரு படிப்பினை, யூதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க, யூதர்கள் என்ன வேலை செய்வான், அந்த மந்திர சூரிய வேலை, இந்த வேலையெல்லாம் அவன் தான் செய்வான். சூரியத்துல பல நிலைகள் இருக்குது. இன்னைக்கு சில பேர் வந்து தல்சுமா தாயத்தை கட்டிக்கிறவாங்க, தாவீஸ் எல்லாம் கட்டிக்கிறேன். தாவீஸ் சொன்னாவே அந்த அவுதுன்னு சொல்றாங்கல்ல, அவுது இல்ல, அதுல இருந்து வந்ததுதான் தாவீஸ். அரபு வார்த்தை பாதுகாவல் தேடுவதுன்னு அர்த்தம். அப்படி கட்டிக்கிறார். அது என்ன கற்றோமோ அதை வச்சுதான் சட்டம். அது என்ன இருக்குது, அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட போல அல்ஹம்துலில்லாஹ், ஹராமான இதா கூடாது என்று சொல்றார். சிறுக்கான வார்த்தைகள் இருக்கா கூடாது. ஏன்னா அதிலிருந்து வந்து மாபீதத்தை தாவீது எடுத்தார். இதுல இன்னொன்று குழம்பிட கூடாது. தல்சுமாத்துன்னு ஒன்று பார்க்கிறார். அது வந்து நல்ல ஜின்களை வச்சு இது பண்ணுவாங்க. கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள் தான் சூரியனுக்கு பயன்படுத்துது. தல்சுமாத்துக்கு இந்த கேரளாவில் நிறைய பேர்லாம் இது போய் செய்வாங்க. நல்ல ஜின்கள் இன்னைக்கும் மதரசாக்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஜின்கள், மதரசாக்களை ஓரின ஜின்கள்லாம் இருக்குது, ஓரின ஜின்கள் எல்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப காரியத்தை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அப்ப ஜின்களை வைத்து என்ன காரியம் ஆற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நல்ல காரியம் ஆற்றணும்னு சொன்னா ஜின்ன வாசகர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நல்ல காரியம், கெட்ட காரியங்களுக்கு அதை வசப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம குழம்பிடக்கூடாது. சிகருங்கிறது வந்து முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டது. மற்ற நிலைகளை எப்படி நம்ம சேருக்கும் மோஜிசா கராமத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணுமோ, நபிமார்கள் வெளிப்படுத்துறதுக்கு மோஜிசா, வலிமார்கள் வெளிப்படுத்தினா கராமத் அற்புதம், அது சத்தியம், அது உள்ளது உள்ளபடியே இருக்கும். சூனியம் என்பது காட்சி தான், வித்தை காட்டுறதுதான். அது வந்து கண்காட்சி மாதிரி தான், கண்ணுல கண் வித்தை காட்டுறது. அதுல உள்ளது நடக்காது. கையில போட்டா கையில வந்து பாம்பா தெரியுமே தவிர ஒண்ணு செய்யாது. இதுக்கு வித்தியாசம் இருப்பதை போல இந்த சூனியம் வந்து ஷைத்தான் வழியாக படிக்கப்படுகிறது, கற்றுக்கொள்ளப்படுகிறது, கெட்ட ஜின்களின் வழியாக படித்துக் கொள்ளப்படுகிறது. இதுவே நான் சொல்லக்கூடிய தல்சுவாத்து, நான் சொல்லக்கூடிய தாவீஸ் போடுறது, அதுவே அதை ஒன்றா சேர்க்கக்கூடாது. அது நல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டி தந்த வார்த்தைகளை கொண்டு செய்வார்கள், அது வேற விஷயம். அது அனுமதிக்கப்பட்டது என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகிறார். எவர்கள் இந்த சூனியத்தை கொண்டு, சூனியம் என்னைக்கும் சூனியத்தை வந்து நல்லதே செய்ய முடியாது, சூனியத்தை வச்சு நல்லதே செய்ய முடியாது. சூனியம் என்னைக்கு ஆபத்து தான். அதுதான் இந்த குர்ஆனுடைய மொழி. சூனியங்கிறது யாருக்கு கத்துக்கிறது? ஷைத்தான் கத்துக்கிறது. ஷைத்தான் கத்துக்கிறவங்க, கெட்ட ஜின்கள் கத்துக்கிறவங்க, இதுக்கு பேர் தான் சூனியம். இந்த சூனியத்தால் கேடுகள் மட்டும்தான் விளைவிக்க முடியும் என்று குர்ஆன் சொல்லுது. கணவன் மனைவி பிரிக்கிறது, கணவன் மனைவி பிரிக்கிறது, அல்லது நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது, ஒருத்தருடைய வியாபாரத்தை இல்லாமக்கிறது, கைகால ஒதுக்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க யூதர்கள். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், லமனிஸ்தராஹு மாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இந்த வேலைகளை யார் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இந்த வேலையை செய்யக்கூடியவங்க, இதை விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு மறுமையில் எந்த ஒண்ணும் கிடையாது. ஏன்னா காஃபிர், சிகிரி செய்யறவங்க காஃபிர், சூனியம் செய்யறவங்க இல்ல, அதுக்கு மார்க்க சட்டம் என்னன்னா குஃபுர், ஹராம், காஃபிர். அவங்க பல பேச மாஷரவுக்கு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுடைய உயிரை எதை கொடுத்து விலைக்கு வாங்கினார்களோ, உயிரை கொடுத்து எதை விலைக்கு வாங்கினார்களோ அதை கெட்டுவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். தெரிந்து கொண்டே இந்த வேலையை செய்கிறார்கள். இது பாவம் தெரிந்து கொண்டே இந்த வேலையை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் யூதர்களுடைய பொழப்புகளின் வேலைகளில் ஒன்றாக
சூனிய வேலை அவர்களுடைய வேலை. இன்னைக்கு பார்க்கலாம், குழி வெட்டுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, முடி வெட்டுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இனத்தை வச்சு ஒரு ஆளுகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி சூனியத்துக்கு ஒரு இனத்தை தெரியணுமா? யூதர்கள் தான். யூதர்கள் தான் இந்த குணம் இருக்கு. அதை நம்ம இஸ்லாத்தில் இருக்கிற சில நல்ல வேலைகளோடு ஒப்பிட கூடாது. யூதர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள், அவர்கள் ஆத்மாக்களை விற்று எதை பெற்றுக் கொண்டார்களோ அது ரொம்ப கெட்டுவிட்டது, இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த சோதனையிலிருந்தும் சூனியத்தினுடைய ஷர்ரிலிருந்தும் அல்லாஹ் தஆலா முழு உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்காக நாம் அன்றாட நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிற அன்றாட துஆக்களையும் அற்புதமான அல்லாஹ்வின் பெயர்களையும் சொல்லி அவனிடத்தில் நெருங்குகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா